ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு அவர் சேனல் லேஷ் அண்ட் அஸ் உலகம். 20 டிசைன் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் வரைகிறதுக்காக ஒரு ஹாஃப் சர்க்கிள் தான் கட் பண்ணி ஒரு இன்விடேஷனில் எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், கரெக்டாக நம்ம இப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு வரைஞ்சி அடுத்து அந்த சர்க்கிளை தலை கீழாட்டு வச்சு அதுக்கு மேலே வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், ஒரு அழகான டிசைன் நமக்கு இப்போது கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிசைன் பார்க்கலாம். இதுக்காக ஒரு 4 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு ஸ்கேல் தான் எடுக்கிறேன். சென்டரை மார்க் பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்போ ஒரு அளவுகளும் வேண்டாம். இதில் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கிறேனோ அதுபோல் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ 4 சென்டிமீட்டர் ஸ்கேல் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பதிலாட்டு நம்ம ஒரு இன்விடேஷன் கார்டு கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அப்படியே நம்ம இதை வரைஞ்சி எடுக்கணும். நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது போலேயே நீங்கள் வரைஞ்சிடுங்க. கரெக்டாக வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரேசிங் பேப்பர் தேவையில்லை. இப்படி ஒரு இன்விடேஷனில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அழகாக வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், இதில் ஹாஃப் சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் சின்ன சின்ன லைன் மார்க் பண்ணி எடுப்போம். நம்ம ஒர்க்கு போடும்போது அந்த 2 லைனுக்கும் டிஃப்ரெண்ட் கொடுத்தா போதும். பாருங்கள், அழகாக இருக்குது. தேர்ட் டிசைன் பார்ப்போம். இதுக்கு ரஃப் ஆட்டு ஒரு பேப்பர் எடுத்துருக்கிறேன். அதை 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அது போலேயே மடிச்சிடுங்க. மடிச்செடுத்து சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணி எடுக்கலாம். இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அதை லைட்டாக வளைச்சிடுங்க. 2 பக்கமும் ஒரு வளைவுகள் கொடுத்துட்டு அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது இப்படி தான் வரும் பார்க்குறதுக்கு. நம்ம இதை ஒரு திக்கான ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இனி கட் பண்ணி எடுத்ததை நம்ம ப்ளவுஸில் தேவைன்னா ப்ளவுஸில் நம்ம அப்படியே வச்சு அதை வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது இந்த டிசைன் ஒன்றுக்கு பக்கத்துலேயே ஒன்று ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அடுத்து நம்ம வரையும் போது கொஞ்சம் கேப்பு விட்டு வரையலாம். சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதையே நம்ம ஃபில் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிசைன் நம்பர் 4 பார்ப்போம். இதுக்காக ஒரு கொடி டிசைன் தான் நம்ம வரைய போகிறோம். இதில் இருக்கிறது போலே வரைஞ்சி எடுத்து அதை கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம பேப்பரை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், ஒரு பக்கம் வெளியேயும் பார்த்துட்டு இருக்கணும். அதுபோல் ஆப்போசிட் சைடில் பார்த்து வரையணும். இப்போ நம்ம உள்பக்கம் பார்த்து வரையலாம். இதுபோல் ஒன்று கட் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் எல்லா டிசைனும் ஒரே அளவுகளில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீட்டாட்டம் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டாட்டம் ப்ளவுஸில் போடலாம். இதுக்காக ட்ரேசிங் வாங்க வேண்டிய தேவையில்லை. இனிமேல் இதுபோல் ஒரு பீஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்கள். அளவுகள் பெரிய தேவைப்படும் போது பெரிய அளவுகளில் கட் பண்ணி எடுக்கணும். சின்ன அளவுகள் தேவைப்பட்டுன்னா சின்ன அளவுகளில் கட் பண்ணி எடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்த டிசைன் போடும்போது ஹேண்டு ஃபுல்லும் ஃபில் ஆகிற மாதிரி ஃபுல்லுமே வர மாதிரி போட்டு நம்ம எடுக்கணும். நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி போட்டு எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இனி ஒரு லீஃப் ஷேப் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு நமக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடமும் அந்த லீஃபை வச்சு நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். இப்படி வரையும் போது டிசைன் ஃபுல்லும் ஃபில் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபில்லான பிறகு ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அங்கே இங்கேயுமா ஸ்பைரல் ஷேப் போட்டு இந்த டிசைனை நம்ம முடிச்சிடலாம். டிசைன் நம்பர் 5 பார்க்கலாம். இனி இதுக்காக ஒரு இன்விடேஷன் எடுக்கிறேன். இன்விடேஷனோட 2 பக்கமும் சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். நம்ம எப்படி நான் வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இது போலேயே வரைஞ்சி எடுக்கலாம். ஒரு ஸ்கேலோட அளவுக்கு இப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நம்ம இதை கீழ் பக்கத்துலேருந்து வச்சு அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். எந்த அளவுகளுமே தேவையில்லை இது வரைகிறதுக்கு. நம்ம இனி அடுத்த டிசைன் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வரைஞ்ச அதே இது தான் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் பார்த்து வரைஞ்சிருந்தோம். இதை நம்ம மேல் பக்கம் பார்த்து அந்த ட்ரையாங்கிளை வச்சு வரையும் போது இந்த டிசைன் நமக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஹேங்கிங் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரேசிங் பேப்பரே தேவையில்லை. டிசைன் 7 பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச அந்த கொடி டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம
பாருங்கள் இப்படியே ஒரே பக்கத்தை பார்த்தே நம்ம வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்கும். டிசைன் 8 பார்க்கலாம். நம்ம இப்போ வரைஞ்ச இந்த கொடி டிசைனில் நம்ம ஆல்ரெடி லீஃப் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த லீஃபை தான் இதோட தலைப்பகுதியில் நம்ம வைக்கிறோம். பார்க்குறதுக்கு யூனிக்கான் மாதிரியே இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேல் பக்கத்துலேயே நம்ம இப்படி வரைஞ்சி எடுக்கலாம். சிம்பிளாக இருக்குது இந்த டிசைன். ஆனால் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். டிசைன் நம்பர் 9 பார்க்கலாம். நம்ம அந்த கொடி டிசைனுக்கு கட் பண்ணதே தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஒன்று மேலே பார்த்துருக்கோம், ஒன்று கீழே பார்த்துருக்கோம். இப்படி நம்ம நெக்குக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு கீழ்ப்பக்கம் உள்ள கேப்பை ஃபில் பண்ணக்கு லீஃப் ஷேப்பை வச்சு நம்ம வரைஞ்செடுக்கலாம். டிசைன் நம்பர் 10 பார்க்கலாம். இதுக்காக இன்விடேஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் நான் கட் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து நம்ம அப்படியே வச்சு வரையலாம். டிசைன் நம்பர் 11 பார்க்கலாம். நம்ம ஒரு திலகம் ஷேப்பு கட் பண்ணி எடுப்போம். திலகம் ஷேப்பை வந்து நம்ம நெக்கோட சென்டர் பகுதியிலேருந்து நம்ம வரைஞ்சி எடுக்கணும். 2 பக்கத்துலேயும் இந்த திலகம் ஷேப்பை அப்படியே வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்துட்டு இடையில வந்து சர்க்கிள் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து லைன் பண்ணி விடலாம். டிசைன் 12 பார்க்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் எடுத்துக்கிறோம். இதில் 1 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு அதை அப்படியே வச்சு வரைஞ்சி எடுக்கணும். பாருங்கள், நம்ம இடது பக்கம் வரைஞ்சி எடுத்தது போல் இனி என்ன செய்யணும்னா வலது பக்கத்தில் 1 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துகிட்டு அதில் ஒரு ட்ரையாங்கிள் வரும். பாருங்கள், இதில் ஒரு ட்ரையாங்கிள் வரும். இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம அந்த வரைஞ்சதை வச்சு அப்படியே நம்ம அதுக்கு மேலே வரைஞ்சி எடுக்கும்போது செக் பேட்டர்ன் கிடைக்கும். டிசைன் நம்பர் 13 பார்க்கலாம். இதுக்காக நம்ம இதை 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கிறோம். கீழ் பாகம் வந்து 2 வந்து சேமாக இருக்கணும். மேலே கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்தாலும் ஓகே. 3 லைன்ஸ் போட்டு எடுக்கலாம். சென்டர் பகுதி கேப்பு கணக்காக திலகம் ஷேப்பு நம்ம கட் பண்ணி எடுத்து அதில் வரையணும். அடுத்து கொடி டிசைனு நான் இப்போ வீடியோவில் எப்படி காட்டியிருக்கிறேனோ அது போல் வரைங்க. ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும் மட்டும் வரையணும். பாருங்கள், மேலே வந்து அப்படியே ஆப்போசிட்டாட்டு வரைஞ்சி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் பார்த்து வரைஞ்சா அடுத்து நம்ம மேல் பக்கம் பார்க்கணும். 2 பக்கமும் ஒரே மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், இனி ஒரு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணி இதோட சென்டர்லேருந்து நம்ம அப்படியே வரைஞ்சி எடுப்போம். இப்போ இது போலேயே நம்ம ஃபுல்லும் வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இனி வந்து இதுக்கு நம்ம சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்குறதுக்காக அதில் வரைஞ்சி எடுக்கலாம். இதில் வந்து திலகம் ஷேப்பு ஸ்டோன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லாயிருக்கும். டிசைன் வந்து 14 பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணி இதுக்கு சென்டர் பார்ட்லேருந்து நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இதில் ஒரு சின்ன கேப் வந்தாலும் அதை வந்து மிஸ் பண்ணாதே அதில் வரைஞ்சி எடுக்கணும். இப்படியே நம்ம ஃபுல்லும் வரைஞ்சி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நம்ம பீகாக் ஃபெதர் டிசைனுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லும் போடும்போது. டிசைன் நம்பர் 15 பார்க்கலாம். இந்த டிசைன் வரைகிறதுக்காக ஒரு கொடி டிசைன் தான் எடுத்துருக்கிறேன். இதோட சென்டர் பார்ட்லேருந்து பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு இந்த பக்கத்துலேருந்து இப்படி வரைஞ்சிடணும். அப்படியே மாற்றி இந்த பக்கத்தில் வச்சு அப்படியே கரெக்டாக ஒரே அளவுகளில் இருக்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். இனி இதை வந்து மேல் பக்கம் பார்த்த போல் வரைஞ்சி அப்படியே எடுக்கணும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். போட்டால் கிராண்ட் லுக்கு கொடுக்குற டிசைன் தான் இது. டிசைன் நம்பர் 16 பார்க்கலாம். இதுக்கும் ஒரு ஹாஃப் சர்க்கிள் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து நான் இப்போ காட்டியிருக்கிற போய் வரைங்க. இனி ஒரு லீஃப்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல அதை வந்து அதோட சென்டர் பார்ட்டில் வச்சு வரைஞ்சி எடுத்துகிட்டு அதோட 2 பக்கத்துலேயும் அதை வச்சு வரைஞ்சிடுங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரேசிங் பேப்பரே தேவையில்லை. டிசைன் நம்பர் 17 பார்க்கலாம். இப்போ நம்ம வரைஞ்ச டிசைனில் வந்து நம்ம வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்போம். அதை தான் இதில் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப். அடுத்த டிசைன் பார்ப்போம். நம்ம இப்போ என்ன டிசைன் வரைஞ்சிருந்தோமோ அதையே நம்ம வச்சுட்டு அதில் பீட்ஸுக்காக நம்ம வந்து இப்போ ஒரு சர்க்கிள் போட்டு எடுக்கிறோம். டிசைன் நம்பர் 19 பார்க்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஹாஃப் சர்க்கிள் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பேப்பரை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு சென்டர் பார்ட்லேருந்து நம்ம வரைஞ்செடுக்கலாம். இதில் வந்து 2 லைன் வந்து நம்ம இந்த ஹாஃப் சர்க்கிளை யூஸ் பண்ணி வரைஞ்செடுக்கணும். இனி ஒரு லீஃப் போல் நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நம்ம சென்டரில் வரைஞ்செடுக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு அகல் விளக்கு மாதிரியே இருக்கும். வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து நம்ம போட்டு எடுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் நிறைய போடுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் டிசைன் வந்து எப்படி போடலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் இருக்குது. நான் அதை வந்து லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரேசிங் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ரொம்ப சிம்பிளாகிட்டு இன்விடேஷன் கார்டோ நம்ம வேஸ்ட்டாக போடுற பேப்பரில் வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.